அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் வந்து சொல்லலான்னுட்டேன். ஸோ என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசன் வந்துட்டு ஒரு போட்டி வந்து வைக்கிறாங்க ஊர் மக்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த அரசவையோட இந்த கதவு இருக்குது இல்லைங்களா, இந்த அரண்மனையோட கதவு இருக்குது இல்லைங்களா, இந்த கதவு வந்துட்டு யார் அவங்க கைகளாலே பிடிச்சி தள்ளி ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நாட்டோட ஒரு பகுதியை வந்து உங்கள் பேருக்கு வந்து நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போ அந்த போட்டியில் தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 2 கையுமே வந்து வெட்டப்படும் அப்படின்னா வந்து அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து அந்த பக்கமே வராமல் எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரே ஒரு ஆண் மட்டும் என்ன பண்ணுறாரு, என்னால் வந்து தள்ள முடியும் அந்த கதவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னுக்கு வராரு. ஸோ முன்னுக்கு வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன நீ கதவு தள்ள முடியும்னு சொல்லிட்டு போகிறேன், ஆனால் அவங்க வந்து தள்ள முடியல அப்படின்னா கையே வந்து வெட்டிடுவான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த ஆண்மகன் அவர் வந்து சொல்கிறாரு, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இப்போ நான் வந்துட்டு அந்த கதவு வந்து என்னோட கையால் தள்ளிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதாவது நானும் வந்து ஒரு அரசன் ஆயிடலாம், அப்படி இல்லைன்னா என்னோட கையை தானே போகுது, என் உயிர் இருக்குல்ல அதை வச்சு நான் வந்து பொழைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அது கேட்ட மாதிரி என்ன ஆச்சுன்னா, போட்டி வந்து ஒரு நாள் நடக்கும்போது போயிட்டு அந்த கதவு வந்து தள்ளுறாரு. தள்ளின உடனேயே கதவு வந்து வேகமாக வந்து திறந்துருச்சு. பார்த்தா அந்த கதவுக்கு தாப்பாலே வந்து போடாமல் இருக்குது. ஸோ அந்த கதவு தான் வந்து அந்த அரசன் வந்து தள்ள சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்னன்னா, நமக்கு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணால் சாதிக்கலாம். அதாவது ஐயோ என்னால் முடியாது, உன்னால் முடியாத, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காம நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது இந்த ஒரு ஆமை முயல் கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ரெண்டும் வந்து ஓடிச்சான். முயலுக்கு வந்து என்னது, ஆமை ஸ்லோவாக தானே வரும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு ஆமையை வந்து ஜெயிக்க விட்டுடுச்சு. ஸோ அந்த மாதிரி முயல் மாதிரி முயலாமை அப்படிங்கிறது இல்லாமல் எதுனாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி நம்ம போகணுன்னா நம்மளோட வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு இருந்தோன்னா நம்ம வந்து வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரியோடைய ஒரு மையக்கரு. கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.